ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். டிசம்பர் 6 சென்னையில் அம்பேத்கர் புக்கு வெளியிடும் விழாவில் தளபதி கன்ஃபார்மாக கலந்துக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. அதாவது இந்த புக்கை தளபதி வெளியிட திருமாவளவன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ட்ரெண்ட் ஆகுது பயங்கரமா. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தளபதி நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றுவார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. தென் இந்த நூலை தளபதி கிட்ட இருந்து வாங்க போறது ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஐ திங்க் இவர் தான் ஜேபீம் படத்தோட ரியல் ஹீரோவான சந்துருன்னு நினைக்கிறேன். அண்ட் திருமாவளவன் அவர்களுடைய நேமே போடல. ஆல்ரெடி அவரே சொல்லி இருந்தாரு இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ விஜய் அவர்கள் வராருன்னும் போது நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமா வேணாமான்றத யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஐ திங்க் டிஎம்கே சார்பா போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவரு டிஎம்கே கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. அண்ட் அம்பேத்கர் அவர்களை பிரதானமா வச்சுதான் அவங்க அரசியல பண்றாங்க. பட் தளபதி வராருன்ற ஒரே காரணத்தால அவரோட நூல் வெளியீட்டு விழால வராதது ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இந்த புக்கை வெளியிடுறதுக்கு கரெக்டான பர்சன் திருமாவளவன் அவர்களா தளபதியான்னு பார்த்தா ஸோ இந்த புக்கு நிறைய பேரை போய் சேரணும். ஸோ தளபதி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் அதோட ரீச்சே வேற. ஸோ திருமாவளவன் அவர்கள் வராரோ இல்லையோ அவங்க தளபதியை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ அதே மாதிரி தளபதி தான் அந்த நூலை வெளியிட போறாரு. அண்ட் அன்னைக்கு தளபதியோட ஸ்பீச் வேற இருக்கான். ஸோ அப்போ டிசம்பர் 6க்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.